Hi all, welcome to Surya's Vlogs. இன்னைக்கு ஒரு ஃபுட் vlog பார்க்கலாமா. சென்னிமலையில் இருக்க அர்கானி ஹோட்டல் 67 இயர்ஸா ஒரு ரன் ஆயிட்டு இருக்கு. சென்னிமலை பஸ் ஸ்டாண்ட்ல சத்யா ஷோரூம் இருக்கு. அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ஒரு சின்ன ரோட் போகுது. அதுல ஹோட்டல் லொகேட் ஆயிருக்கு. பழைய காலத்துல இருந்த மாதிரியே பெரிய ஆல்ட்ரேஷன் எதுவும் இல்லை, பட் நீட்டா இருக்கும். வால் பெயிண்டிங்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபேமஸ் கோழி மிளகாய் கறி பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல நான்வெஜ் நல்லா டேஸ்டா இருக்கும். வந்து நீங்க சாப்பிட்டு போங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாட்டியை பத்தி கண்டிப்பா சொல்லணும். உங்க பேர் என்ன? ஐயமாங்க. வயசு எவ்வளவு ஆகுது? 70 வயசு. 70 வயசா? இந்த ஹோட்டல் வயசு என்ன? வயசு 67. உங்களுக்கு 70 வயசு, இந்த ஹோட்டலுக்கு 67 வயசா? இந்த ஹோட்டல்ல என்னென்ன ஸ்பெஷலா நீங்க சமைப்பீங்க பாட்டி? மிளகாய் கறிங்க, மட்டனுங்க, ஓகே, அப்புறம் சிக்கன்ல என்னென்ன ஸ்பெஷலாஸ் இருக்கு? பெப்பர் சிக்கன், வரமிளகாய் கறிங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மிளகாய் கறி, சிக்கன் குடல் கறி, மட்டன் ஃப்ரை, அப்படி பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா இருக்கு. வீட்டுல செய்யற மாதிரியே அந்த ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கு. குடல் கறி நல்லா இருக்கு. மட்டன் ஃப்ரை நல்லா இருக்குங்க. வீட்டுல நம்ம அம்மா எல்லாம் சமைப்பாங்க இல்லையா, இது வந்து அர்கானி ஹோட்டலோட ஸ்பெஷல் ரெசிபி பெப்பர் சிக்கன். நான் ட்ரை பண்ண இந்த 4 டிஷ்மே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு. நான்வெஜ் பிரியர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அர்கானி ஹோட்டல்ல வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரை எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. எனக்கு மீன் குழம்புமே இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா அர்கானி ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ் எல்ல பரோட்டா. சுட சுட அப்போதைக்குன்னு ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. அந்த சிக்கனோட ஃபிளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியா இருக்கு. சாப்பாடுலாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதனால எனக்கு இந்த பச்சைப்புளி ரசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மறுபடியும் அதை கொஞ்சம் டம்ளர்ல ஊற்றி ட்ரை பண்ண போறேன். நல்லா இருக்கும். இது வந்து பாட்டியோட ரெசிபியாமா. இவங்க இந்த ஹோட்டல்ல 3 தலைமுறையா பாரம்பரியமான டேஸ்ட் மாறாம நடத்திட்டு வராங்க. அம்மா, நாங்க இங்க வந்து நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம். ஹோட்டல்ல ரொம்ப காரமா இந்த மசாலா பட்டை லவங்க எல்லாத்தையும் அரைச்சு போட்டு ரொம்ப காரமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்ல, மைல்டா இருக்கு. நீங்க சொல்ற ரெசிபியை வச்சுதான் அவங்க செய்யறாங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு யூஸ் பண்றீங்க? மாமியார் காலத்துல இருந்து நான் எங்க மாமி எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் நான் 40-50 வருஷமா அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. வீட்டு முறை சமையல் மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். மிளகாய் கறி, பெப்பர் சிக்கன், வான்கோழி, மட்டன் தண்ணி குழம்பு, சிக்கன் தண்ணி குழம்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சோ வியூவர்ஸ், கண்டிப்பா இனிமேல வந்தீங்கன்னா மறக்காம அர்கானி ஹோட்டல் வந்து நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. பை.